ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பொன்மனம் சமையல். நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் நிறைய ரெசிபிஸ்லாம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நான் இனிப்போடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து உளுத்தங்கஞ்சி செய்யலான்னு இருக்கேன். இந்த உளுத்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அது 1/2 கப் வந்து தேங்காய், ஏலக்காய் ஒரு 4, இஞ்சி சிறு துண்டு. உளுத்தங்கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும். வெள்ளை சக்கரை வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எவ்வளோனா 3 கப் அளவு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை. இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளை உளுந்து வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்தாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து அரைக்க போகிறேன். சரி வாங்க பாருங்க. உளுந்து, இஞ்சி, ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 லிட்டர் தண்ணி அளவு. நான் வந்து கஞ்சி இன்றைக்கி தண்ணியாக வைக்கிற போகிறேன். சில பேருக்கு வந்து கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. தண்ணியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். கெட்டியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ண போகிறேன். இதில் வந்து இப்போது தண்ணியை சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நாட்டு சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை வேணுனாலும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வெள்ளை சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பட்டி பிடிக்கிறவங்க கருப்பட்டியை போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதி வரப்போகுது. இதை வந்து நான் இப்போ வந்து கிளறேன் பாருங்கள். இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கிட்டு இருப்போம். சக்கரை வந்து கரைஞ்சி வருது. கொதித்த உடனே நம்ம இதை வந்து வடிச்சிக்கலாம். இப்போ இந்த உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் அதை செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம். இதெல்லாம் நாட்டு சக்கரை கலந்துருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம். அளவாக எடுத்துக்கலாம். பாருங்கள் வடிச்சிட்டேன். இதை வடித்து எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம அதே தான் அடுப்பில் வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றி அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுத்தம்பருப்பு, அதை அப்படியே ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். நம்ம இதை நிறுத்தாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்லேயே கூட வச்சுக்கோங்க. கிளற ஆரம்பிக்கும் போது நீங்கள் வேகமாக வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் வந்து இதை நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். சில பேருக்கு வந்து உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த உப்பு போடுற டேஸ்ட் பிடிக்காது. அதனால நான் இன்றைக்கி உப்பு போடல. வேணுங்கிறவங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இந்த உளுத்தங்கஞ்சி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.